இது சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, இது அந்த நகை தொழிலாளர்களுக்கும் அந்த கலைஞர்களுக்கும் அந்த இந்த தீபாவளி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சூழல், அதாவது பொதுவாக தங்க நகை வழக்கமாக உயர்ந்தால் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரை உயர்ந்தாலும் அப்புறம் குறைவது பார்த்தால் இந்த 500 1000 என்ற அளவு தான் அது குறைகிறது. அது ஏன் ஏறிய அளவுக்கு ஏன் மீண்டும் குறைவதில்லை? ஏனென்றால் மற்ற பொருள்களை ஒப்பிடும்பொழுது தங்க நகையானது கொஞ்சம் சிறிதாக ஒவ்வொரு நாளும் விலை ஏற்றம் இறக்கம் என்று தான் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அளவுக்கு மேல் விலை ஏற்றம் ஆனவுடன் குறைவது மட்டும் ஏன் குறைவாகவே இருக்கிறது? ஏறுவது அதிகமாக ஏறுகிறது, குறையும் போது ஒரு குறிப்பிட்ட அளவோடு அதை நிறுத்திக்கிறீங்களா? அதுக்கு காரணம் வியாபாரிகள் தான் காரணமா, உண்மையிலே அது மார்க்கெட் நிலவரம் அப்படி இருக்கா? இல்லைங்க, நீங்கள் கேட்குற விஷயம் தான் இதாக இருக்குது. எப்படின்னா இது யாரும் ஏன் நிப்பாட்டிடுறீங்க அப்படின்றதெல்லாம் வியாபாரிலாம் நிப்பாட்டவே முடியாது. என்னைக்கு இது சர்வதேச அளவில் வியாபாரம் போயிடுச்சோ, இன்னைக்கு மீடியா வந்துடுச்சு, இன்டர்நெட் வந்துடுச்சு, அதனால் அங்கே என்ன ரேட்டோ அதை வச்சு நாங்களே விற்க முடியும். நாங்களே எக்ஸ்ட்ரா கூட விற்க முடியாது, இல்லை குறைச்சி விற்கணும்னு நினைச்சாலோ கூடுதலாக விற்கணும்னு நினைச்சாலோ கூட விற்க முடியாது. காரணம் இப்போ இந்த கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யூஎஸ் அண்டு யூரோப் மார்க்கெட்டு. அங்கே என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ அது அந்த ட்ராய் அவுன்ஸில் இன்னைக்கு இந்த விலைன்னு சொல்லி வந்துடுது. வர்றப்போ அதை கணக்கு பண்ணி இந்திய ரூபாயோட மதிப்பில் எவ்வளோ வருதுன்ட்டு கால்குலேஷன் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை அப்படியே விற்பனைக்கு கொண்டு வந்துடும். அதனால் அந்த சந்தை நிலவரம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்திருக்கு. மேலே போகிறப்போ உயரும், கொஞ்சம் கீழே இறங்குறப்போ கொஞ்சம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா சல்லுன்னு நிறைய ஏறுது, 2,000 ரூபா 5,000 ரூபா 10,000ன்னு இறங்குறப்போ 100 கணக்கில் இறங்குது, திருப்பியும் ஒரு ஏற்றம் வருது. இதுதான் தங்கத்தினுடைய வரலாறுல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. பல நேரங்களில் நமது அரசாங்கம் முடிவெடுத்து சில கொள்கைகள் மாறி அப்படி பண்றப்போ தங்கத்தினுடைய ரேட்டு வித்தியாசம் வந்துடுது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு முறை 15% 5-6% இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க, 9% குறைச்சாங்க. அப்படி குறைச்சனால சடனா ஒரு 5,000-6,000 ரூபா அன்னைக்கு லெவல்ல விலை குறைஞ்சுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைக்காம இருந்திருந்தா இன்னைக்குடைய விலை 92,000 ரூபா ஒரு சவரன் இருக்க வேண்டியது. அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சனால இன்னைக்கு 85,000 ரூபா. அது மாதிரி சில விஷயமும் இருக்கு. அதையும் அரசாங்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏழைகளோட வயிற்றுல பால் வார்க்கலாம். அப்படி பண்ணியாச்சுன்னா ஒரு சவரன் 55,000 ரூபா 60,000 ரூபா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது வழிமுறைகளும் இருக்கு.